வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கார நட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு இப்போ 1/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பரங்கி விதை, 1/4 கப் முந்திரி, 1/4 கப் வால்நட், 1/4 கப் பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் சூரியகாந்தி விதை எடுத்திருக்கேன். இதை வறுக்கலாம். வறுக்கிறதுக்கு நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்து இதை கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் மிதமான சூட்டில் இருக்கணும். கலர் கொஞ்சம் மாறும்போது நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வறுத்தோம்னா இதிலேருந்து எண்ணெய் வரும். அப்படி எண்ணெய் வந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. வறுக்கும்போது மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு மாறும். இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் எரிஞ்சிச்சுன்னா மிளகாத்தூள் கருகி போயிடும். அப்படி கருகி போனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கலந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிட்டு இதில் சேர்த்து கலந்து விட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். அவ்வளவுதான். ஆறினதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் வேண்டாம், இனிப்பாக செய்யணுங்கிறவங்களுக்கு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.